ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் என்ன ருசிக்கலாம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான சுறா மீன் குழம்பு. இது குழந்தைங்களுக்குலாம் செஞ்சு கொடுங்க, ரொம்ப நல்லது. இது எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். இப்போது சுறா மீன் ஒரு 700 கிராம் எடுத்திருக்கேன். பெரிய வெங்காயம் 1 கப், உங்கள்கிட்ட ஸ்மால் ஆனியன்ஸ் இருந்தாலும் அதை எடுத்துக்கலாம். நல்ல குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. தக்காளி 1 கப், இதுவும் நல்ல குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகா ஒரு 5, இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க. பூண்டு 1/4 கப், நல்ல பொடியாக நறுக்கி எடுத்தது. அப்புறம் ஒரு லெமன் சைஸ் அளவு புளி எடுத்து நல்ல தண்ணியில் நனைய வச்சு 1 கப் எடுத்துக்கோங்க. தேங்காய் ஒரு 3/4 கப், எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன், அப்புறம் மல்லி பவுடர் 2 டீஸ்பூன், சில்லி பவுடர் அதாவது மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன், நம்ம மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன், கடுகு 1 டீஸ்பூன், ஜீரகம் 1 டீஸ்பூன், வெந்தயம் 1 டீஸ்பூன். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஹீட் ஆனதும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி ஹீட் ஆனதும் முதல்ல அதில் கடுகு ஜீரகம் வெந்தயம் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. அது கொஞ்சம் கோல்டன் கலரில் வந்ததும் பூண்டை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்குங்க. அப்புறம் பூண்டு கோல்டன் கலரில் வந்ததும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் பச்சை மிளகாவும் தக்காளியும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா வதக்கிக்கோங்க. இதில் நான் பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க, அது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சே பண்ணுங்கள். இப்போ ஒரு 2 டீஸ்பூன் அளவு பொடி உப்பு சேர்த்துருக்கேன். தேவைன்னா பின்னாடி நம்ம அடுத்து சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயமும் தக்காளியும் வதங்குறதுக்கு அளவுக்கு மட்டும் சேர்த்துருக்கேன். அப்புறம் நம்ம மல்லித்தூள், அப்புறம் மிளகாத்தூள், அப்புறம் மஞ்சத்தூள் 3 சேர்த்துருக்கோம். சேர்த்துட்டு நல்லா மறுபடியும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஃப்ளேமை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க, தீஞ்சு போயிடும். இப்போது நம்ம நல்லா திக்காக எடுத்து வச்சுருக்கிற புளி தண்ணியை ஊற்றிடலாம். ஊற்றிட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் அந்த புளி தண்ணி ஊற்றினப்புறம் கொஞ்சம் திக்காகும். அதுக்கப்புறம் நம்ம ஃபிஷ் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மெதுவாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப ஈஸிங்க இந்த ரெசிபி செய்கிறது, இந்த குழம்பு செய்கிறது. இப்போ ஒரு 2 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். அந்த ஃபிஷ் வேகிற அளவுக்கு 2 கப்பு தண்ணி சேர்த்து மறுபடியும் லைட்டாக மிக்ஸ் பண்ணி ஒரு மூடி போட்டு குக் பண்ண போகிறோம். இப்போ நான் இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு சேர்க்குறேன். ஃபஸ்ட்டே 2 டீஸ்பூன் பொடி உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ நான் கல் உப்பு சேர்த்துருக்கேன். இதை இப்போ ஒரு மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணிடலாம். இந்த மாதிரி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சு ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம தேங்காய் எடுத்து வச்சோம்ல, அதை நல்லா மையாக மிக்சியில் அரைச்சி இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்சி இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ மறுபடியும் க்ளோஸ் பண்ணி இன்னொரு 5 நிமிஷம் குக் பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் இதை ரைஸுக்கு தான் சாப்பிட்ணும்ல, சப்பாத்தி பூரி இந்த மாதிரி எல்லாத்துக்கும் சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே கருவேப்பிலை இலை தூவி சர்வ் பண்ணிடலாம். பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு இருக்கும், குழம்பு மாதிரியே இருக்காது. ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம என்ன ருசிக்கலாம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட ஃபியூச்சர் ரெசிபீஸ்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கில் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.